இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட் வந்துட்டு அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எந்த வீக்கில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 2வும் முடிஞ்சிருக்கு. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் வந்துட்டு என்ன ஏற்கனவே நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். இந்த வீடியோலையும் நான் அதை பற்றின விஷயத்த வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்து அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியர்லி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, செகண்ட் வீக்லேயே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. தீபாவளிக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ அக்டோபர் மந்தில் 3rd வீக் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்கு 3rd வீக் லாஸ்ட் கிட்ட வந்துட்டு நம்ம வந்து ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு வந்து நல்லா எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே மேம். கட் ஆஃப் பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 165 அபவ் அப்படிங்கிற, அதாவது 200 அவுட் ஆஃப் 200க்கு சொல்கிறேன். 165 அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்திருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்படியே எடுத்திருந்தாலுமே ஒரு 10 பேர் 50 பேருக்குள்ளே இருக்கலாம், ஓகேவா? ஸோ 165 அபவ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு யாராலையுமே கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. ஸோ அதுக்கு கீழே 160லேருந்து 165க்குள்ளார அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் ஹை மார்க்கே இந்த இடத்துல நம்மளுக்கு. ஸோ 160லேருந்து 170க்குள்ளே ஒரு 50 100 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வேக்கன்சி கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4000 சம்திங் வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு போஸ்டிங் போடுறப்போ இன்னும் ஒரு 200 300 வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கலாம். ஸோ 5000 வேக்கன்சிஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 160லேருந்து 150க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ 150 அபவ் எடுத்தவங்க டோட்டலாக சொல்கிறேன். ஸோ 1100, ஓகேவா? ஸோ 1100 200 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 150க்கு கீழே அப்படின்னா இப்போ 149 148 145 அபவ்க்குள்ளே வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளவோ ஆகுது? 3200, ஓகேவா? ஸோ 2000 + 1100, ஸோ 3100 கிட்ட வந்துட்டு நம்ம கிட்ட வந்து இப்போ வேக்கன்சி வந்துட்டு 145 அபவ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முடிஞ்சிடும். இதுக்கு கீழே இருக்க ஒரு மார்க்குக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு மார்க்குக்கே ஒரு 200 பேர் இருப்பாங்க. இப்போ 144னா அதில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி 143 அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 300 இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆகிடுது? ஒரு மார்க்குக்குமே 200 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 மார்க்குக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 1000 ஃபினிஷ் ஆகிடுது, ஓகேவா? ஸோ 4200 ஆகிடுது. ஸோ இதில் வந்துட்டு டைப் அப்படிங்கிறப்ப டைப் முடித்தவங்களால மட்டும்தான் அதுக்கு போக முடியும், ஓகேவா? ஸோ அப்போ டைப் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 135 அபவ் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோ இல்லைனா டைப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்டிஎம், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் 135 அபவ் வந்துட்டு ஓகேவா? ஸோ உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, டைப் இல்லை, அப்புறம் வந்துட்டு ஸ்டெனோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 145 அபவ் வந்துட்டு சான்ஸ் இருக்குது. இதுவே மேல் கேண்டிடேட் அப்படின்னா 148 150, ஓகேவா? ஸோ ரொம்பலாம் டிஃபர் ஆகாது. ஸோ ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பிஎஸ்டிஎம் இருந்தது அப்படின்னா மேலுக்கும் வந்துட்டு கம்மி ஆகும் தான். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, 2 மார்க்கு தான், ஓகேவா? ஸோ இப்போ 150 எடுத்திருக்காங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் கிடச்சிருக்கு அப்படின்னா 148 எடுத்தவங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்க்கு கிடைக்கும். மற்றபடி வந்து ஃபீமேல் கோட்டா வந்துட்டு ரொம்ப வந்து இங்கே வேலை செய்ய போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ 2026 நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு எக்ஸாம் கண்டிப்பாக வரும். டிசம்பரில் வந்துட்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போயே வந்து படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2 பார்த்துட்டு இன்னும் கொஷின் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. ஸோ குரூப் 2 ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரிலிம்ஸ், அது வந்துட்டு ஒரு சப் எக்ஸாம் மாதிரி தான், ஓகேவா? ஸோ மெயின்ஸில் தான் வந்துட்டு பிடிப்பாங்க, ஏன்னா அதில் தான் வேலைக்கு போகிறாங்க, ஓகேவா? அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 4 வந்து இந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம வந்து திருப்பி படிங்க, ஓகேவா? ஸோ படித்ததே படிங்க, படிக்காதது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி சும்மா பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட மைண்டில் போய் அது வந்து தானாகவே ரெஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா? சும்மா பார்த்துட்டே இருக்கிறது கூட ரெஜிஸ்டர் ஆகும்.
அதுதான் நம்மளுக்கு எக்ஸாமில் கை கொடுக்குமே தவிர, நம்ம ஒரே புக்கையே 10 தடவ படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ நெறைய படிங்க. எத்தனை படிச்சீங்க அப்படின்னாலும், அது சும்மா ஒரு கிளான்ஸ் ஓகே இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2026ல குரூப் 4 கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஸோ இன்னுமே வர எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ 170 அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடிலாம் 185லாம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இன்னுமே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அந்த அளவுக்குலாம் யாராலுமே எடுக்க முடியாது. 165 அப்படி இல்ல அப்படின்னா 170 தான். ஓகேவா? ஸோ 170 அப்படிங்கிறது நான் அதிகமா சொல்றேன். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் தான் அவங்களால மார்க் எடுக்க முடியும் யாரா இருந்தாலுமே. ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்மளோட லக்கும் கொஞ்சம் வேலை செய்யணும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நெறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸே. அதாவது நார்மல் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஆகட்டும், ஸோ சிவிக்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போ. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நல்லா படிங்க. ஸோ எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கிறத கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.